வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஆட்டுக்கறியை வச்சு ஒரு அருமையான வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ ஆட்டுக்கறி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, 5 பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி ரெண்டாக நறுக்கி. தேவையான அளவு கடலெண்ணெய் ஒரு 100 ml எடுத்துருக்கிறேன். ஒரு 12 வரமிளகா விதையை எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை. இப்போ குக்கரில் கறியை 1/2 கிலோ கறியை நம்ம ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இருக்கிறேன். இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் எதுவும் சேர்த்த வேண்டாம். இப்போ வெயிட் போட்டு மூடியாச்சு. ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் 6 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரை குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் சுத்தமாக குறைஞ்சிருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து போச்சு. இப்போ ஆட்டுக்கறி வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலெண்ணை 100 ml சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது ஒரு பிடி அளவு கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது 3 நறுக்கிய பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இவன் நல்லா முருகெல்லாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா இருக்கும். இவங்க 2 பேரும் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஷேடுக்கு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது குக்கரில் வேக வச்ச மட்டனை அதோட தண்ணியும் கடாயில் சேர்த்திடலாம்.
நல்லா பிரட்டி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷில் நம்ம எந்த ஒரு மசாலா பொடியும் சேர்த்துல. மட்டன் கழுவுறப்போ கொஞ்சோண்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும்தான் நம்ம சேர்த்திருக்கிறோம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற 12 வரமிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடி நீக்கி நம்ம வந்து கிளறி விட்டுடலாம். இப்படியே தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் இடைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு மசாலா பவுடருமே நம்ம ஆட் பண்ணல. இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கைவிடாமல் நல்லா கலக்குறோம். ஏன்னா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம கைவிடாமல் கலக்கிறப்ப தான் அது வந்து தொக்கு பதத்துக்கு வரும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ வந்து நம்ம இப்படியே கிளறிட்டே இருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மட்டன் மசாலா சேர்க்காத தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி தழை இதோட சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். அருமையான மட்டன் தொக்கு மசாலா சேர்க்காமல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அருமையான டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.